பழனி இந்த மாதிரி அவங்களுக்கு பார்த்த பொண்ணு கிட்ட ரொம்ப நேரமா மனசு விட்டு பேசிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணுமே பழனியை பிடிச்ச மாதிரி ரொம்ப நேரமா அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கா. அப்ப இந்த மாதிரி அவங்க பேச போய் ரொம்ப நேரம் ஆயிட்டே, ஏன் இன்னும் அவங்க வரலன்னு சொல்லிட்டு குசு குசுன்னு பேசிட்டு இருக்க மீனா, ராஜி, தங்கமேன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒருவேளை கல்யாணத்தை முடிவு பண்ணிட்டு தான் வருவாங்கன்னு சொல்லிட்டு கிண்டலா பேசிட்டு இருக்கும் போது அவங்க ஒரு வழியா பேசி முடிச்சுட்டு வெளியவும் வராங்க. அது மட்டும் இல்லாம வெளியே வந்த பழனி ரொம்பவே சந்தோஷமா இருக்கதை பார்த்துட்டு, அப்பனா பொண்ணுக்குமே இவனை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், அதனாலதான் இவன் இவ்வளவு ஹாப்பியா இருக்கான்னு சொல்லிட்டு பாண்டியன் அந்த பொண்ணோட அப்பா அம்மா கிட்ட, சரிங்க பையனுக்கு பொண்ணு பிடிச்சிருக்கு, பொண்ணுக்கு பையனை பிடிச்சிருக்கான்னு மட்டும் விசாரிச்சு சொல்லுங்க, நம்ம மத்ததெல்லாம் பேசி முடிவெடுத்துக்கலாம் சொல்லி சொல்ல உடனே பொண்ணு வீட்டுக்காரங்களும் இந்த மாதிரி பையனோட குடும்பமும் நல்லா இருக்கு, பையனும் நல்ல பையன் மாதிரி தெரியறான், சொல்ல போனா எங்களோட பொண்ணுக்குமே பையனை பிடிச்சிருக்குன்றது எங்களோட பொண்ணோட முகத்தை பார்க்கும் போதே எங்களுக்கு புரிஞ்சிருச்சு, அதனால நாங்களுமே இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் தெரிவிச்சுக்கிறோம், அது மட்டும் இல்லாம ஒரு நல்ல நாளா நீங்க வீட்டுக்கு வந்து நிச்சயதார்த்தம் பண்ணிட்டு போங்க, அதுக்கப்புறமா நம்ம கல்யாணத்தை பத்தி பேசி முடிச்சுக்கலாம்னு சொல்லி சொல்ல, ஆனா பாண்டியனும் எதுக்குங்க நல்ல நாள், இன்னைக்கே நல்ல நாள் தான், பேசாம நம்ம இன்னைக்கே நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கலாம், அதுக்கப்புறமா கல்யாணம் என்னைக்குன்றத ஐயர் மூலியமாவோ இல்லனா உங்க விருப்பப்படியோ ஒரு டேட்டை பார்த்து குறிச்சுக்க வேண்டியதான், நீங்க என்ன சொல்றீங்கன்னு சொல்லிட்டு கேட்க உடனே இந்த மாதிரி பாண்டியன் கேட்ட உடனே கொஞ்சம் ஷாக் ஆனாலும் அந்த பொண்ணோட பேரண்ட்ஸோ சரிங்க நம்ம இன்னைக்கே நிச்சயதார்த்தத்தை முடிச்சுக்கலாம்னு சொல்லி சொல்ல, ஆனா அங்க இருக்க பழனியோ இல்ல இல்ல இன்னைக்கு வேண்டாம் இன்னொரு நல்ல நாளா பார்த்து முடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அந்த நாளை தள்ளி போட பார்க்க உடனே இதை பார்த்துட்டு அந்த பொண்ணோட பேரண்ட்ஸுமே, ஏன் தம்பி எதுக்காக அப்படி சொல்றீங்க, ஒருவேளை உங்களுக்கு என்னோட பொண்ணை பிடிக்கலையா என்ன, எதா இருந்தாலும் ஓப்பனா பேசுறீங்கன்னு சொல்லி சொல்ல, ஆனா பழனியோ இல்லங்க இல்ல அதனாலதான் இல்ல, எனக்கு பொண்ணு சொல்ல போனா ரொம்பவே பிடிச்சிருக்கு, நான் இந்த மாதிரி சொல்றதுக்கான ஒரே காரணம் நான் என்னோட அப்பத்தாவும் இந்த கல்யாணத்திலையும் என்னோட நிகழ்ச்சிகள் எல்லாத்துலயுமே கலந்துக்கணும்னு ஆசைப்படுறேன், ஏன்னா அவங்க இப்போ எங்க கூட வரல, உங்களுக்கே தெரியும் எங்களோட குடும்பம் இப்போ தனித்தனியா இருக்குன்னு, ஆனா என்னோட கல்யாணத்திலயாவது அவங்க கொஞ்சம் பங்கெடுத்துக்கிட்டா நல்லா இருக்கும்னு நினைச்சுதான் நான் இதை சொல்றேன், அதனால நிச்சயதார்த்தம்னு சொல்லிட்டு என்னோட அப்பத்தாவையோ என்னோட அண்ணங்களையுமே கூப்பிட்டா கண்டிப்பா அவங்க என் மேல இருக்க பாசத்தால என்னோட கல்யாணத்துல நிச்சயதார்த்தம்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கலந்துக்க வாய்ப்பு இருக்கு, அதனாலதான் நான் இந்த நிச்சயதார்த்தத்தை கொஞ்ச நாள் மட்டும் தள்ளி போடலாம்னு நினைக்கிறேன்னு சொல்லி சொன்னது மட்டும் இல்லாம பேசாம அடுத்த வாரம் வேணா வச்சுக்கலாமே சொல்லிட்டு சொல்ல உடனே இதை கேட்டுட்டு, பரவாயில்ல பரவாயில்ல மாப்பிளைக்கு குடும்பம் எவ்வளவு முக்கியம்ன்றது இதுல இருந்தே நல்லா தெரியுது, இந்த மாதிரி ஒரு குணமுள்ள மாப்பிள்ளைங்களுக்கு கிடைக்க நாங்க கொடுத்து வச்சிருக்கோம்னு சொல்லிட்டு பழனியை பாராட்டினது மட்டும் இல்லாம, சரிங்க நீங்க வீட்டுக்கு போயிட்டு எல்லார்கிட்டயுமே விசாரிச்சுட்டு என்னைக்கு நல்ல நாளா இருக்கணும் நீங்களே ஒரு நாளை குறிச்சு சொல்லி வீட்டுக்கு வாங்க, நாங்க அதுக்கான ஏற்பாடு செய்யறோம்னு சொல்லி சொல்ல உடனே பாண்டியனுமே இந்த மாதிரி பழனி பண்ணது பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டது மட்டும் இல்லாம கோமதியுமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க, அது மட்டும் இல்லாம அங்க இருந்து பொண்ணோட போன் நம்பர் எல்லாத்தையுமே வாங்கிட்டு பழனி சந்தோஷமா கிளம்பி வராங்க, அது மட்டும் இல்லாம வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா இந்த விஷயத்த உடனடியா நம்ம அப்பா கிட்ட சொல்லிட்டு வந்தலாம்னு சொல்லிட்டு அவங்களோட வீட்டுக்கு போனது மட்டும் இல்லாம, இந்த மாதிரி பொண்ணு எனக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்கு, பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு எங்களை ரொம்பவே பிடிச்சிருக்கு, சொல்ல போனா இன்னைக்கே நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கலாம் சொல்லி சொன்னாங்க, ஆனா நாங்க தான் அடுத்த வாரம் வச்சுக்கலாம் சொல்லிட்டு வந்துட்டோம்னு சொல்லி சொன்னது மட்டும் இல்லாம, அப்பதான் ஏன்டா இதுக்காக இப்படி லேட் பண்ணிட்டு இருக்கீங்க, இன்னைக்கே நிச்சயதார்த்தத்தை முடிச்சிட்டு வந்திருக்கலாம்னு சொல்லி கேட்க, அதுக்கு அப்பத்தா கிட்ட பழனியும் இந்த மாதிரி என்னோட நல்ல காரியத்துல நீங்களும் இருக்கணும் இல்ல அப்பத்தா, அதனால நீங்க எல்லாரும் குடும்பத்தோட வரணும், அதனாலதான் நான் அப்படி சொல்லிட்டு வந்தேன்ற விஷயத்த சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு சொல்லிட்டு இருக்கா. அப்ப கரெக்டா வீட்டுக்கு வந்த முத்துவேலும் சக்திவேலும் பழனி இந்த மாதிரி தன்னோட பேச்சையுமே மீறி பாண்டியன் கூட சேர்ந்து பொண்ணு பார்க்க போனது பிடிக்காததுனால அவங்க கிட்ட ரொம்பவே கோபமா பேசுறது மட்டும் இல்லாம, இதுக்கப்புறமா உனக்கும் எங்களுக்கும் இருந்த உறவு மொத்தமா இருந்து போச்சு, எங்க மேல நம்பிக்கை இல்லாம தானே நீ அவன் பாக்குற பொண்ணெல்லாம் போய் கல்யாணம் பண்றதுக்காக சம்மதம் தெரிவிச்சு வந்திருக்க, உடனடியா நீ முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே கிளம்பிப்போ, இதுக்கப்புறமா நீயும் அந்த கோமதி மாதிரியே இந்த குடும்பத்தை விட்டு மொத்தமா விலகி நிக்க வேண்டியதான்னு சொல்லி சொல்ல உடனே இதை கேட்டுட்டு பழனியும், ஏன்னா ஏன் இப்படி பேசிட்டு இருக்கீங்க, நான் நம்ம எல்லாருமே ஒரே குடும்பமா இருக்கணும் தான் ஆசைப்படுறேன், அது மட்டும் இல்லாம என் கல்யாணத்திலயும் நீங்க இருக்கணும்னு ஆசைப்பட்டுதான் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிட்டு வந்திருக்கான்னு சொல்லிட்டு அப்பத்தா கிட்ட சொன்ன விஷயத்த அவங்க சக்திவேல் கிட்டையும் முத்துவேல் கிட்டையும் சொல்லி சொல்ல, ஆனா சக்திவேலும் இந்த மாதிரி ஒரு உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ண ஒருத்தனோட கல்யாணத்துல நாங்க எப்படி கலந்துப்போம், ஒழுங்கு மரியாதையா இந்த வீட்டை விட்டு வெளியே போ, உன்னோட கல்யாணத்துல நீ கனவே கண்டாலும் நாங்க வந்து கலந்துக்க மாட்டோம்னு சொல்லிட்டு அவங்களை வெளியே அனுப்ப பார்க்க, ஆனா அப்பத்தாவும் ஏன்டா ஏன் இப்படி எல்லா உறவையுமே அறுத்து விட பாக்குறீங்க, அவனோட நல்ல காரியத்துல நாமளும் பங்கெடுத்துக்கலாமே, உங்களுக்கு தான் இவனுக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் முடிச்சு வைக்க முடியல, ஆனா பாண்டியன் தான் பண்றான்ல, அப்புறம் எதுக்காக நீங்க இந்த விஷயத்துல பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க, ஆனா சக்திவேலு ஆமா இவனுக்கு நாங்க கல்யாணம் முடிக்காம தான் இருக்கோம் பாருங்க, எல்லா இடத்துலயும் அவனுக்கு தேடிட்டு தானே இருந்துச்சு, அது உங்களுக்குமா தெரியலன்னு சொல்ல, ஆனா அப்பத்தாவோ உன் பையனுக்கு உனக்கு கல்யாணத்தை முடிச்சு வைக்க முடியல, இதுல ரொம்பவே அக்கறையோட நீ பழனிக்கு வேற பொண்ணை தேடிட்டு இருக்கேன்னு என்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்க, ஏன்டா இந்த வீட்டுல நடக்காது எதுவுமே எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியான்னு சொல்லிட்டு சொல்ல, ஆனா முத்துவேலும் இப்ப கூட நேரம் கெட்டு போகல, நான் பேசாம வேற பொண்ணை பார்த்து பழனிக்கு கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறேன், அந்த பொண்ணு வேண்டாம்னு சொல்லிட்டு வர சொல்லுங்க, அதுக்கப்புறமா நம்ம இவன் கல்யாணத்துல ஜாம் ஜாம்னு எல்லா வேலையுமே பாப்போம்னு சொல்ல, ஆனா முத்துவேலோட ஒய்ஃபோ ஏங்க ஏன் இப்பதான் ஒரு நல்ல விஷயம் உங்க தம்பிக்கு நடந்திருக்கு, அது மட்டும் இல்லாம குடும்பமும் நல்ல குடும்பம் சொல்றாங்க, பொண்ணையுமே உங்க தம்பிக்கு பிடிச்சிருக்கு, இதுக்கப்புறமா நீங்க இதுக்காக வேற பொண்ணை பார்க்கணும், அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி உங்களோட வரட்டு கௌரவத்தை பார்த்து வீணா பழனியோட வாழ்க்கையை கெடுத்துறாதீங்கன்னு சொல்ல, ஆனா முத்துவேலோ என் தம்பி வாழ்க்கையை நான் கெடுக்க போறேன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சண்டை போட பாக்க, ஆனா பழனியோ தயவு செஞ்சு எனக்காக யாரும் சண்டை போடாதீங்க, ஆனா நீங்க எல்லாருமே என்னோட கல்யாணத்துக்கு நான் வரணும்னு ஆசைப்படுறேன், சொல்ல போனா நீங்க வந்தாதான் அந்த கல்யாணத்தையே பண்ணிப்பேன், அப்படி வரலன்னா நான் ஆயுள் முழுக்க இந்த மாதிரியே ஒண்டிக்கிட்டே வாழ்ந்துக்கிறேன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே அங்கிருந்து கிளம்பி போக, அப்ப இதை பார்த்துட்டு அப்பதாவும் முத்துவேலையும் சக்திவேலையும் செம்மையை திட்டிட்டு அங்கிருந்து போறாங்க, ஆனா முத்துவேலோ பேசாம பழனியா அவன் போக்குல அப்படியே விரதான் நல்லதுன்னு சொல்லிட்டு சக்திவேல் கிட்ட சொல்ல, ஆனா சக்திவேலும் அந்த பாண்டியன் பார்த்த பொண்ணு கூட நம்ம பழனிக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு பதிலா அவன் கல்யாணம் ஆகாம அப்படியே இருந்தாலும் நல்லதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம பேசிட்டு இருக்காங்க, ஆனா முத்துவேலுக்கு தான் மனசு உறுத்திக்கிட்டே இருக்கு.